பிரைஸ் தி லார்ட். இந்திய வேதம் தியானம் பாக்கியம் நிகழ்ச்சிக்குள் நாம் கடந்து போகலாமா? ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி சங்கீதம் 16:11 நாம் வாசிக்கிறோம். இது தியானத்துக்குரிய வேத பகுதியே சங்கீதம் 16ஆம் அதிகாரம். இதை முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த சங்கீதத்தை துவக்கும்போது, தேவனீர் என்னை காப்பாற்றுவீர், நான் உம்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஜபத்தோடு துவக்குகிறார். முடிக்கும்போது, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி அவர் மகிழ்ச்சியோடு முடிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆரம்பம் அவருக்கு இதோ காப்பாற்ற வேண்டும் என்கிற நிலைமையிலே காணப்படுகிற மகிழ்ச்சி காண்கிறது என்கிறது இடையிலே ஏற்பட்ட மாற்றங்கள். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் 2 விதமான பொருத்தனைகளை கர்த்தரிடத்திலே அவர் நேர்ந்து கொள்கிறார். ஒன்று, என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரயத்தியம் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் வேண்டியதாக இருக்கிறது என்றும், அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறதில்லை, அப்படி பின்பற்றவர்களுக்கு வேதனை பெருகும் என்றும், அவர்கள் செலுத்துகிற இரத்தமான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவருடைய நாமங்களை என் உதவியில் உச்சரிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் பொருத்தனை நேர்ந்து கொண்டிருக்கிறதையே நாம் பார்க்கிறோம். அதை நிமித்தம் அவர் அடைந்த பாக்கியம் என்னதென்று பார்க்கும்போது, கர்த்தர் என் சுதந்திரம், என் சொந்தமும் என் பாத்திரத்தின் பங்குமான என் வாழ்க்கையில் அவர் பங்குள்ளவராக மாறினார், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றினார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி, கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வாசல் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுன்னு சொல்லி அவர் எழுதினது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக இப்படிப்பட்ட பொருத்தனைகளிலே நாம் நிறைவாக இருக்கிறோமா என்கிறதை நாம் கண்டு சீர்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இப்படிப்பட்ட களிப்பையும் பாதுகாப்பையும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.